பூவி பூச்சூடவா சீரியல்ல சிவா கதாபாத்திரத்துல நடிச்சு சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில பிரபலமானவர் தான் கார்த்திக் வாசு. 2018ஆம் ஆண்டு நந்து ஜெய் அப்படின்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. செப்டம்பர் 6ஆம் தேதியோட அவங்களோட திருமணம் தற்பொழுது 3 ஆண்டை எட்டி இருக்கிறதுனால மகிழ்ச்சி அடைஞ்சிருக்க கார்த்திக் வாசு மனைவியோட கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு நடத்தியிருக்காரு. அங்க மனைவியோட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை பதிவிட்டு 3வது ஆண்டு திருமண நாளை நிறைவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இது நல்ல நாள், நல்ல தொடக்கமாக அமைந்திருக்கதாகவும் விரைவில் புதிய ப்ராஜெக்டுகள் குறித்த அறிவிப்பை தெரிவிக்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. அவரை மாதிரியே மனைவி நந்து ஜெயும் கணவருக்கு திருமண நாள் வாழ்த்து சொல்லி இந்த ஆண்டு ரொம்பவே ஸ்பெஷலானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகன் ரிஷானோடு 3வது திருமண நாளை கொண்டாடுறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. நீயே என் வாழ்க்கை, நீ இன்றி நான் இல்லை, ஐ லவ் யூ கார்த்திக் வாசு என பதிவிட்டிருக்காங்க. 2 பேருக்குமே சின்னத்திரை பிரபலங்களான கிருத்திகா லட்டு, தனலட்சுமி சிவா, ரேவதி, ஞானமுருகன், ஈஸ்வர் ரகுநாதன் உள்ளிட்டோர் ரசிகர்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இன்னைக்கு மாதிரியே என்னைக்கும் மன மகிழ்ச்சியா இருக்க தம்பதிகளுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. சின்னத்திரைய பொறுத்த வரைக்கும் கார்த்திக் வாசு பல்வேறு தொடர்கள்ல நடிச்சிருக்காரு. ஓவியா சீரியல்ல சரவணனாகவும், பிரியமானவல்ல பிரபா, கனாக்கானம் காலங்கள், கல்லூரியின் கதை, கல்யாணம் முதல் காதல் வரை ஆகிய தொடர்ல கார்த்திக் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. வெற்றி தொடர்கள்ல தொடர்ந்து நடிச்சிட்டு வந்த அவரு சின்னத்திரையில பிரபலமாகவும் இருக்காரு. குறிப்பா பூவி பூச்சுடவா தொடர்ல சிவா கதாபாத்திரம் ரொம்பவே பிரபலமானது. அந்த தொடர்ல ரேஷ்மா முரளிதரன் மற்றும் மதன் பாண்டியர், கிருத்திகா லட்டு, ஸ்ரீவர்ஷன் ஆகியோரோட முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராரு. ஜி தமிழ்ல ஒளிபரப்பான இந்த சீரியல் சுமார் 4.5 ஆண்டுகள் வெற்றிகரமா ஓடி முன்னணி தொடரா மாறியிருந்தது. 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி தொடங்கின இந்த தொடர் அண்மையில முடிவடைஞ்சது. பல்வேறு திருப்பங்களும் சுவாரஸ்யங்களும் நிறைஞ்ச தொடராக இருந்தது. இதனால டிஆர்பி ரேட்டிங்ல முன்னணி தொடர்கள் வரிசையில இடம் பிடிச்சிருந்தது. காதல், குடும்பம் பின்னணி கொண்டதாக இருந்ததுனால கதைக்களம் பரபரப்பாகவும் சென்டிமெண்டாகவும் நகர்ந்திருந்தது. இந்த நிலையில அண்மையில சீரியல் முடிவுக்கு வந்ததுனால ரசிகர்கள் சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க. இருப்பினும் அந்த சீரியலுக்கு இணையா புத்தம் புது சீரியல்களை ஜி தமிழ் களமிறக்கி இருக்காங்க. இப்போ இவரு சன் டிவில அருவி சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காரு. சரி, இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.